அண்மை செய்தி. இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா செய்திருக்கிறார். 2027 வரை பதவிக்காலம் உள்ள நிலையில் திடீரென ராஜினாமா செய்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? அதாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் மொத்தம் 3 உறுப்பினர்கள் இருப்பார்கள். ஒருவர் தலைமை தேர்தல் ஆணையர், மற்றொருவர் இதர தேர்தல் ஆணையர்களாக பதவி வகிப்பார்கள். அதில் தேர்தல் ஆணையராக இருந்த அருண் கோயல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். அவருடைய அந்த ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. 7ஆம் தேதியிலிருந்து அவரது ராஜினாமா நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 3 பெயர்களை கொண்ட அந்த தேர்தல் ஆணைய அமர்வில் ஒரு பணியிடம் என்பது காலியாக இருந்தது. தற்போது அருண் கோயலின் ராஜினாமாவை தொடர்ந்து அந்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை என்பது 2ஆக உயர்ந்திருக்கின்றது. புதியதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த புதிய சட்டங்களின்படி இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இதர தேர்தல் ஆணையர்களை பிரதமர் மோடி தலைமையிலான தேர்வுக்குழு தேர்வு செய்து அறிவிக்கும் என்பதுதான் விதியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் 2 புதிய தேர்தல் ஆணையர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட இருக்கிறார்கள். மக்களவை தேர்தலுக்கு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்பாக அருண் கோயலின் ராஜினாமா பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.